வாசு, டேய் தேவா, நம்ம 2 பேரும் இந்த மகாபலிபுரத்துல கைடுங்க. அன்னாடும் பொய்யா சொல்லிட்டு இருக்கிறோமே, நம்மள எல்லாம் அந்த வாசுதேவன் தான் காப்பாத்தணும். இதையே லட்சுமி சிலைங்கிறோம், சிவகாமிங்கிறோம், சீதைங்கிறோம், திரௌபதிங்கிறோம். சில ஆளுங்க கிட்ட இதுக்கு சரித்திரமே இல்லைன்னு சொல்லி ஏமாத்திடுறோம். ஏண்டா இந்த இடத்துக்கு உண்மையான சரித்திரம் தான் என்ன? ஏண்டா கத்துற? நமக்கு உண்மையே தெரியாதுங்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுமா? ஒண்ணு நிச்சயம், இந்த சிலை எல்லாம் யாரோ ஒரு சிற்பி தான் செதுக்கி இருக்கணும். போடா, இல்ல சிற்பி செதுக்காம என்ன கொத்தனாரா செதுக்கினாரு? ஏண்டா செதுக்கினாருன்னா, ஏன்னா நரசிம்ம பல்லவர் காலத்திலேயே இந்த ரோடு போடுற பிரச்சனை இருந்ததுடா. இந்த மாதிரி முழுசா ஒரு பாறையை பார்த்தானுங்கன்னா சில்லு சில்லா உடைச்சு இத ஜல்லி ஆக்கி ரோடு போட்டுருவானுங்க. இந்த பாறை எல்லாம் புடைக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இப்படி சிலையா செதுக்கி வச்சிருக்காங்க. பக்தி உள்ளவங்க எல்லாம் வந்து கும்பிட்டுட்டு போறாங்க. வேடிக்கை பார்க்கணும் இருக்கிறான், போட்டோ எடுத்துட்டு போறவனும் இருக்கிறான், நம்ம மாதிரி புடைக்கிறவனும் இருக்கிறான். இப்படி போடா போடா வயிறு காலையில இருந்து சோத்த காணும், கல்லு மண்ணு மணல் கடல் இதையே பார்த்துட்டு இருக்கிறோம். மனுஷன் நடமாட்டத்தையே காணும். அதோ மனிதன் ஏதோ. சார் சார், மகாபலிபுரம் பார்க்கணுமா? நாங்க கைடுங்க சார், பரம்பரை வழிகாட்டி சார், மொபைல் லைப்ரரி சார். 1000 புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை 50 காசுல தெரிஞ்சுக்கலாம் சார். உங்களுக்கு இங்க எல்லாமே தெரியுமா? தெரியும் சார். இந்த சிலைகள் எல்லாம் எவ்வளவு காலமாக இங்க இருக்கின்றன? அது எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே இங்கதாங்க இருக்குது. அருமை அருமை. என்ன மனிதனின் கைவண்ணம்! கல்லை கலையாக்கி விட்டானே, இந்த சிலை உயிருள்ளது போல் காட்சியளிக்கின்றதே. கல்லு உயிரோட இருக்கிற மாதிரி இருக்குது. உயிரோட இருக்க வேண்டியவன் அங்க செத்த பணம் மாதிரி கிடக்குறான் பாருங்க. செய்தவன் சாய்ந்து விட்டான், செய்யப்பட்டதோ நிமிர்ந்து நிற்கிறது. நாங்க கைடுங்க, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா சொல்லுங்க. அதோ இதோ எல்லாம் வேணாங்க, எங்களுக்கு தெரியாதுங்க. சரி சரி. பல்லவன் தெய்வத்தையும் ஏன் சிலையாக வடித்தான்? அது வந்துங்க ஒன்னும் அவசரம் இல்லையா? இல்ல, பல்லவன் காலத்திலேயே நாட்டுல பஞ்சம் இருந்தது. அதாவதுங்க பண்டிகை அன்னைக்கு தெய்வம் வீட்டுக்கு வரும்னு ஐதீகம். சாமி வீட்டுக்கு வருது, நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணுமேன்னு அவன் புது வேட்டியை கட்டி சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு நிறைய சோத்தையும் போட்டு நிம்மதியா சாப்பிட்டு தூங்கிடுவானுங்க. வர்ற சாமியா ஆஹா வலை வலை வலை, நம்ம பக்தனுக்கு எல்லாம் ரொம்ப சௌரியமா இருக்கிறானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு போயிடும். போன சாமி அடுத்த வருஷம் தான் வரும் திரும்பி. என்னங்க இப்படி வாங்க, அந்த பண்டிகை நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா அந்த பண்டிகையை கொண்டாட அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஏங்க அதுவே அடுத்த நாள் வந்திருந்தா கூட போதும். இந்த பண்டிகையை கொண்டாடிட்டு எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கினாங்களோ அத்தனை பேரும் அவங்க குடுமையை பிடிச்சி நிக்கிறத பாத்துருப்பாரு இல்லையா? சாமி ஒரு நாள் வந்தா பத்தாது, ஒருமித்த இங்கே இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த சிலையெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாரு. எப்படி பல்லவன்? அருமையான விஷயம். நான் ஒரு கதை ஆசிரியர். காசு இல்லையா? நீங்க ஒண்ணு இருக்கு. கதை எழுதுறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். நீங்க சொன்ன இந்த விஷயத்தையே கிளைமேக்ஸா வச்சு இப்பவே நான் ஒரு கதை எழுதிடுறேன். வரட்டுமா? ₹1 நேத்து வந்தாங்களே 3 பேரு, அவங்களுக்கு இதே கதையை சொன்னமே. இருக்கட்டுமே. அவங்க யார் தெரியுமா? அவங்களும் கதை எழுதுறவங்க. இவனையும் சேர்த்து இப்ப மொத்தம் 4 பேர். இந்த 4 பேரும் இதையே கிளைமேக்ஸா வச்சு கதை எழுத போறாங்க. 4 படம் ஆக போகுது. படம் ஆனதும் அது கொட்டாய்க்கு வருதோ கோர்ட்டுக்கு போகுதோ. ஆரம்பிச்சிட்டியா? நீலாவுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல ரவி. நரசிம்ம பல்லவரேன்னு எப்பவும் மார்பிள சாஞ்சாலோ அந்த நிமிஷத்திலேயே அவ பைத்தியத்தை வைத்திய ஆரம்பிச்சாச்சே. சும்மா இருக்கப்பா, விளையாடாத. நான் அவ நாடி துடிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னையே நீ அவ ஹிருதய துடிப்புக்கே மருந்து கொடுத்துட்டே. ரவி, முக்கியமான மருந்துகள் விஷயமா நான் சுவிட்சர்லாண்டுக்கு லெட்டர் எழுதியிருக்கேன். போஸ்ட் ஆபீஸ் வரைக்கும் போய் ஒரு ட்ரங்க் கால் பேசிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறேன். என்ன ஐயா ஐயா, நீலாமா இங்க வந்தாங்களா? இல்லையே. ரூம் எல்லாம் தேடி பார்த்தேன், எங்கேயே காணுங்க. ஐயோ, மறுபடியும் எங்க போனாங்களோ தெரியல. குட் மார்னிங் மேடம். I am Basu, Mahabalipuram guide. See, Arjun and Tapas. He is Ali's husband. See, standing one leg. அந்த காலத்துல சக்கரைக்கு கியூ கிடையாது, இருந்தாலும் ஒத்த கால்ல நிக்கிறாரு. என்னங்க பேசாம வர்றீங்க? ஓஹோ, இங்கிலீஷ் புரியாதா? ஏன்றி இதே அர்ஜுனா அல்லி கண்டா கன்னடமும் புரியாதா? ஏண்டே சரி, இத பாருங்க, என் கூட வாங்க, நான் எல்லாத்தையும் காமிக்கிறேன். பஞ்சாரதம் கல்யாண புலிகுக பீமமண்ட உருண்ட பேம்பாக்கும் குரங்கு பால்கரக்கும் இடைய ஒன்னொன்னுக்கு நாளானதா ஒன்னொன்னுக்கு நாளானதா. வாங்க. எங்கே என் நரசிம்மர்? உங்க நரசிம்மரா? யாரு வீட்டுக்காரரா? ஐயோ, எங்க மாவட்டத்துக்கு வந்தீங்க? எப்படி மாத்தாடுறது? எப்படி இருப்பாரு? என்ன அடையாளம்? இடையிலே வாள் இருக்கும், தலையிலே மணிமுடி இருக்கும். ஐயோ, தோடோட வந்தாலே காத கட்டுவார்களே, மணிமுடியோட இவர் ஏமா வீட்டை விட்டு கிளம்பினாரு? பல்லவ ராஜா
மாமல்ல சக்கரவர்த்தி மணிமுடி இல்லாமல் வெளியே புறப்படுவாரா? உட்காருமா, பைத்தியம் முடிச்ச மாதிரி. பல்லவ ராஜா செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? செத்து விட்டாரா? அட பாவி பயலே, என் காதலர் செத்து விட்டதாக என் முன்னால் சொல்ல உனக்கு என்ன துணிச்சல்? உங்க காதலனா? நீங்க எந்த காலத்து பொம்பளை? நீ சாளுக்கியத்தின் ஒற்றன். ஐயோ மகாபலிபுரம், புலிகேசின் கையால் இளநீ விற்கிற ஒரு பையன். துரோகி, நாசக்காரா, நாட்டை விட்டு ஓடு. ஏன்பா ஏன் கால விடுற? சார், மத்தவங்க காலை பிடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது சார். என்ன தேடுறீங்க? தங்கத்தை தேடுறேன். தங்கமா? அந்த காலத்துல போச்சது இந்த காலமா? புளியாங்கொட்டை, காப்பி கொட்டை எல்லாத்தையும் புதைக்கிறதுக்கு நான் புதையல் தேடுறேன் சார். புதையலா? இங்க இருக்குன்னு யாருப்பா உங்ககிட்ட சொன்னா? எனக்கு இன்னொருத்தர் சொல்லணுமா? 10 வருஷமா இதே கதையை மத்தவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சார். நான் இங்க இருக்கிற கைடு சார். மகாபலிபுரத்துல எல்லா இடத்தையும் சுத்தி காமிக்கிறேன் சார். ஏன்பா இங்க புதையல் இருக்குன்னு தேடின, கன்னத்துல என்னத்தை தேடுற? அப்பா, நீங்க நான் அடி வாங்குறத பார்க்கவே இல்லையா? அடியா? ஆமா சார், கடமைக்கு கிடைச்ச பரிசு. சரித்திர உண்மைகளை ஒரு எழுத்து பேசாம ஒண்ணு விடாம அப்படியே சொல்றேன் சார். நான் எனக்கு பொய் பேசியே பழக்கம் இல்லை. நீ சொல்றதுல பொய் இருந்தா அது எங்க அப்பா தான் சொல்லி இருக்கணும். ஏன்னா அவர் தான் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்கிறது. You see, this is Arjuna and Tapas. Arjuna, the Alli's husband. Arjuna, the Gandiva. Tangaba, Abba, Abba. ஏங்க Arjuna and Tapas? நிறுத்துங்கள் தந்தையே, நிறுத்துங்கள். சிலையை செதுக்காதீர்கள். அதோ என் சக்கரவர்த்தி என்னை ஏமாற்றி விட்டு போய் கொண்டிருக்கிறார். நானும் அவருடன் போகிறேன், அவருடன் போகிறேன். நீலா, 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 நீலா. ரவி, என் மகளுடைய உயிரை 2வது முறையாவும் காப்பாத்திருக்கேன். இதுக்கு என்ன கைமாறு செய்தாலும் இடாகாது தம்பி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க கவலையை மறந்து கலகலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டு தான் எனக்கு அதுவே போதும். ரவி, நான் நீலாவுக்காக சுவிட்சர்லாந்துக்கு எதுன்னு அந்த மருந்தெல்லாம் வந்துருச்சு. ஆஹா, ரொம்ப நல்ல செய்தி. என்ன இது வரும்போதே நல்ல செய்தியா கேள்விப்படுறேன். ஆமா தம்பி, நம்ம நீலாவுக்காக டாக்டர் புது புது மருந்தா வரவழைக்கிறார். நம்ம வக்கீல் சார் மட்டுமல்ல, அவர் தானே டாக்டர் மாதிரியே இருக்கிறாரு. நீலாவுடைய நிழல்ல கூட தூசி படக்கூடாதுன்னு பத்திரமா பாதுகாக்கிறாரு. தூங்குறதே இல்ல. திருடர்கள் தான் தூங்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா எதையுமே திருட்டு கொடுக்க கூடாதுங்கிறவங்களும் தூங்க மாட்டாங்க மிஸ்டர் நாகராஜன். வெரி குட். நீலா கடல்ல விழுந்துட்டாங்களே, தெரியுமா உங்களுக்கு? என்னது? உள்ளதான் இருக்காங்க. நீலா, நீலா, ஓ சாரி. யார் நீங்க? உங்களை யார் உள்ள விட்டது? என் ரூமுக்குள்ள வரதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம்? அப்பா, அப்பா. அம்மா, அவர் நம்ம நண்பரம்மா, உன் உயிரை காப்பாற்றுறவர். நீ சீக்கிரம் வா, நான் எல்லாம் விவரமா சொல்றேன். ரவி, உங்களையே யாருன்னு கேக்குறாங்களே, அப்படின்னா நீலா சுய உணர்வோட பேசுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். நானும். வாமா நீலா. அப்பா, யார் இவர்? நீலா, அவரை பார்த்ததாகவே உங்களுக்கு ஞாபகம் இல்லை? எங்க என்ன கொஞ்சம் பாருங்க. என்ன கூட உங்களுக்கு தெரியல? மன்னிக்கணும், உங்க 2 பேரையும் பார்த்ததாகவே எனக்கு நினைவில்லை. என்னம்மா இது? அவங்க 2 பேருமே நமக்கு ரொம்ப வேண்டியவங்கம்மா. இவர் டாக்டர், அவர் வக்கீலு. டாக்டருடைய நிழல் மாதிரி எப்பவும் கூடவே இருப்பார். டாக்டர், வக்கீல். ஏன் சித்தப்பா, இது என்ன கோர்ட்டா இல்ல ஹாஸ்பிட்டலா? நீலா, உனக்கு வந்திருக்கிற பயங்கரமான வியாதியை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? மிஸ்டர் நாகராஜன், கொஞ்சம் சும்மா இருங்க. நீலா, அவர் சொல்ற மாதிரி அவ்வளவு பயங்கரமான வியாதி ஒன்றும் உங்களுக்கு இல்ல. இல்ல, நீங்க எல்லோருமா சேர்ந்து எதையும் மறைக்கிறீங்க, நாடகம் ஆடுறீங்க. சேச்சே, அப்படி எதுவுமே இல்லையே. நீங்க பல்லவ சரித்திரத்தை விரும்பி படிச்சீங்க, அதனால அதே நினைவா இருந்துட்டீங்க, அவ்வளவுதான். நாம் எதை நினைக்க கூடாதுன்னு நம்ம கட்டுப்படுத்திக் கொள்ள விரும்புறோமோ அந்த நினைவே திரும்ப திரும்ப வரும். அது மனதனுடைய பலவீனம். எது நான் நினைச்சேன், எது நான் திரும்ப திரும்ப சொன்னேன்? சாகணும் சாகணும்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி ஓடுனியே, எங்களை எல்லாம் தவிக்க வச்சுட்டியம்மா. நாகராஜன், எல்லாம் இப்ப எதுக்கு? இந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு ஆபத்து தேடிக்க நேரத்துல எல்லாம் என் நண்பர் ரவிதான் உங்களை காப்பாத்தினார். ஏன் சார், ஏன் என்னை காப்பாத்துனீங்க? இப்படிப்பட்ட பயங்கர வியாதி இருக்கிற என்னை சாக விட்டிருக்கலாமே. அப்படி சொல்லாதம்மா, அப்படி சொல்லாத நீலா. நடமாட முடியாம படுத்த படுக்கையா கிடக்கிறேன்னா எதுக்காக உயிரோடு இருக்கிறேன்? 4 பெண்களை போல நீயும் நல்ல வாழ் வாழ வேணாமா?
அதை என் கண்ணால பார்க்க வேணாமா? இல்லப்பா, அந்த ஆசை என்னால பூர்த்தி செய்ய முடியாது. பெண்ணா பிறந்தனா பெத்தவங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன். நீலா, நீலா, என்னங்க உங்களுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு, எதுக்காக இப்படி கண்ணீர் விடுறீங்க? அந்த சத்தத்தை கேட்டா சில செதுக்க மாதிரி தோணுது இல்லையா? சிவகாமி நடனம் ஆடுறா, ஆயன சிற்பி சில செதுக்கிறார், அதை பார்த்து நரசிம்ம பல்லவர் ரசிக்கிறார். ஆமா, உண்மைதான். அதெல்லாம் புத்தகத்துல படிச்சிருக்கேன். புத்தகத்துல படிச்ச ஞாபகம் மட்டும்தான் வருது இல்ல? ஆமா. கோபால், எக்ஸலென்ட் ரவி. சார், இனிமே உங்க மகளுக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. புதுசா வந்திருக்கிற இந்த மருந்துகளை உபயோகித்தா ரொம்ப சீக்கிரமே குணமாயிடுவாங்க. கௌரி, வந்துட்டீங்களா? இத்தனை நாளா எங்க தான் போயிருந்தீங்க? எங்க போயிருப்பேன்? பணம் தேட போயிருந்தேன். வியாபார விஷயமா வந்தா? ஆமா, உழைக்காம களைக்காம கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விசித்திரமான வியாபாரம். ஆனா காரியம் கைகூடுற சமயத்துல கடையே மாறி போச்சு. என்னத்தான் சொல்றீங்க? கௌரி, மகாபலிபுரத்தில் இருக்கிற அண்ணனுக்கு 1 கோடி ரூபாயும் வாரிசா ஒரே ஒரு பைத்தியக்கார பொண்ணு இருக்குன்னு உனக்கு தெரியும். அந்த பைத்தியம் சீக்கிரமா சாகும். அந்த அதிர்ச்சியில் அண்ணனும் போயிடுவான். அந்த 1 கோடி ரூபாயும் எனக்கே கிடைக்கும்னு கோட்டை கட்டிட்டு இருந்தேன் கௌரி, கோட்டை கட்டிட்டு இருந்தேன். அதனால்தான் அவளை குணப்படுத்த வந்த டாக்டர் எல்லாம் பயமுறுத்தி சாமர்த்தியமா விரட்டி அடிச்சேன். ஆனா இப்ப திடீர்னு முறைச்சிருக்கிறான் ஒரு படுபாவி. கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியத்தை தெளிய வைக்கிறான். என் ஆசையில கொள்ளி வைக்கிறான் கௌரி, கொள்ளி வைக்கிறான். அத்தா, பாவம், அந்த பொண்ணு சீக்கிரமா குணமாகட்டும். அவ மரணத்தினால கிடைக்கிற பணம் நமக்கு வேண்டவே வேண்டாம். கௌரி, நீ ஒரு கோடீஸ்வரனுக்கு மனைவியாக வேண்டாம்? வேண்டாம். எனக்கு வேண்டியது ஒரே ஒரு மஞ்சள் கயிறு. எத்தனை நாளைக்கு தான் இந்த திருட்டு நாடகம்? பணத்தை சுண்டி பார்த்து வாங்குற உலகம் வதந்திய மட்டும் அப்படியே ஏத்துக்குது. அத்தா, என்ன பத்தி ஊர்ல பல மாதிரியா தவறா பேசிக்கிறாங்க. எனக்கு அவமானமா இருக்கத்தா. அத்தா, எப்பத்தான் நம்ம கல்யாணம் சொல்லுங்கத்தா. கல்யாணமா? அடுத்த நாள். நாளைக்கா? இல்ல, என் எண்ணமெல்லாம் ஈடேறின அடுத்த நாள். கௌரி, என்ன நீ மனப்பூர்வமா விரும்புறியா? அத்தா, உங்களுக்காகத்தானே தவம் கிடக்கிறேன். கௌரி, நம்ம கல்யாணம் நடக்கணுமா? ஐயோ, இல்லைன்னா என்னைக்கோ செத்திருப்பேன். அப்படின்னா நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா? அத்தா, உங்க கையால விஷம் கொடுங்க, குடிக்க தயாரா இருக்கேன். இப்போ நீ என் கௌரி.